Hello friends, இந்த வீடியோவில் inline and block level elements என்னென்னு பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் display property CSS display propertyல இருக்கிற inline block and block அப்படின்ற 3 ப்ராப்பர்ட்டிஸ் பற்றியும் பார்ப்போம். இங்கே கொடுத்துருக்கிற HTMLல 2 ஹெட்டிங் இருக்குது. ஒன்று block, இன்னொன்று inline. இந்த blockக்கு கீழே 2 block level elements இருக்குது. இந்த inline கீழே 3 inline elements இருக்குது. இங்கே P அப்படின்றது paragraph tag. ஸோ பேராகிராஃப் டேக் அப்படிங்கிறது ஒரு பிளாக் லெவல் எலமெண்ட் அண்ட் div அப்படிங்கிறதும் பிளாக் லெவல் எலமெண்ட். அதுக்கப்புறமா இங்கே I அப்படின்ற இட்டாலிக் டேக் அண்ட் ஸ்பேன், அதுக்கப்புறம் போல்ட் அப்படின்ற பி டேக்கும் இன்லைன் எலமெண்ட். ஸோ இதுக்கான டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்றத நம்ம அவுட்புட்டில் பார்ப்போம். இந்த பேராகிராஃப் டேகுக்கு பிஜி அப்படின்ற ஒரு பேக்ரவுண்ட் கொடுத்துருக்கேன். இதோட விட்த்து பார்த்தீங்கன்னா என்டையராக இந்த ஃபுல் ஸ்பேஸையும் ஆக்குபை பண்ணியிருக்கு. ஸோ இதை பிளாக் லெவல் எலமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறமா இங்கே கீழே இருக்கிற I அப்படின்ற இந்த டேக் வந்துட்டு அதுக்கு எவ்வளோ தேவையோ அந்த ஸ்பேஸ் மட்டும் எடுத்திருக்கு. அதாவது கண்டென்ட் எவ்வளோ இருக்கோ அந்த ஸ்பேஸ் மட்டும் எடுத்திருக்கு. ஸோ இதைத்தான் நம்ம இன்லைன் எலமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இதோட CSSஐ செக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா டிஃபால்ட்டாக வர்ற டிஸ்பிளே ப்ராப்பர்ட்டியில் இன்லைன் அப்படின்னு இருக்கும். இந்த பேராகிராஃப் டேகுக்கு டிஃபால்ட்டாக வர்ற ஸ்டைல் எடுத்து செக் பண்ணோம் அப்படின்னா டிஸ்பிளே பிளாக் அப்படின்னு இருக்கும். ஸோ எல்லா டேகுக்கும் ப்ரௌசரில் டிஃபால்ட்டாக சில ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி நாம் இது பிளாக் எலமெண்ட்டாக இல்லை இன்லைன் எலமெண்ட்டா அப்படின்றத டிசைட் பண்ண முடியும். ஸோ இப்போது CSS பற்றி பார்ப்போம். சம்டைம்ஸ் நமக்கு இந்த இன்லைன் எலமெண்ட்ஸை பிளாக் எலமெண்ட்ஸாக நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த ஸ்பேன் இருக்குது. ஸோ இந்த ஸ்பேனை நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா பிளாக் லெவல் எலமெண்ட்டாக மாற்ற போகிறோம். அதுக்கு டிஸ்பிளே பிளாக் அப்படின்ற இந்த ப்ராப்பர்ட்டியை கொடுத்தோம் அப்படின்னா இது இப்போது பிளாக் லெவல் எலமெண்ட்டாக மாறிடுச்சு. ஸோ பிளாக் லெவல் எலமெண்ட் என்ன பண்ணுன்னா அதுக்கு அட்ஜசண்ட்டாக, அதாவது லெஃப்ட்லேயும் ரைட்லேயும் வேறு எந்த கண்டென்ட்டும் வரவிடாது. ஸோ இதைத்தான் இங்கேயும் பண்ணியிருக்கு. இப்போது லெஃப்டில் இருந்த கண்டென்ட் மேலே போயிடுச்சு, ரைட்டில் இருந்த கண்டென்ட் கீழே போயிடுச்சு. இப்போ இதோட விட்த்து பார்த்தீங்கன்னா ஹோவர் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும் என்டையர் விட்த்தை எடுத்துக்குது. இப்போது இதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னா டிஸ்பிளே இன்லைனாகவே இருக்கட்டும், இதுக்கு மார்ஜின் 50 பிக்சல் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ மார்ஜின் 50 பிக்சல் அப்படிங்கும்போது இது எல்லா டைரக்ஷன்லேயும் 50 பிக்சல் எடுத்துக்கணும் அப்படின்றது நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம். இப்போது இந்த அண்டை நான் ஹோவர் பண்ணி இது பண்ணும்போது ஹைலைட் பண்ணும்போது லெஃப்ட்லேயும் ரைட்லேயும் மார்ஜின் ஆட் ஆகிருக்கிறது உங்களுக்கு தெரியும். ஆனால் டாப்பும் பாட்டமும் ஆட் ஆகிருக்காது. இது டிஸ்பிளே இன்லைன் ப்ராப்பர்ட்டி இருக்கிற எல்லா எலமெண்ட்ஸுக்கும் இந்த பிஹேவியர் காமன். ஏன்னா எப்போவுமே நம்மளால் இன்லைன் ப்ராப்பர்ட்டி இருக்கிற ஒரு எலமெண்ட்டுக்கு டாப் அண்ட் பாட்டமில் பேடிங்கும் மார்ஜினும் தர முடியாது. லெஃப்ட் அண்ட் ரைட் மட்டும்தான் கொடுக்க முடியும். இதுக்கு இப்போது பேடிங்கும் ஆட் பண்ணுறேன். பேடிங் 50 பிக்சல் அப்படிங்கிறது கொடுக்குறேன். இப்போ இதை பார்க்கும்போது மேலேயும் கீழேயும் ஆக்குப்பை பண்ணியிருக்கு. பட் ஸ்டில் இங்கே கீழே இருக்கிற கண்டென்ட் இந்த பேடிங் இருக்கிற ஏரியாக்குள்ளே ஓவர்லேப் ஆகும். இப்போது இதுக்கு பேக்ரவுண்ட் ப்ளூன்னு கொடுக்குறேன். இங்கே பார்த்தோம் அப்படின்னா இந்த ப்ளூ கலர் ஏரியா இந்த ஸ்பேனோட ஏரியா. பட் வேறு ஒரு கண்டென்ட் இந்த ஏரியாக்குள்ளே வருது. இது ஏன்னா இந்த இன்லைன் எலமெண்ட் டாப்லேயும் பாட்டம்லேயும் ஸ்பேஸாக ஆக்குப்பை பண்ணாது. இந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறதுக்கு தான் டிஸ்பிளே இன்லைன் பிளாக் அப்படிங்கிற இந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் ஆகும். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளுக்கு லெஃப்ட்லேயும் ரைட்லேயும் கண்டென்ட்டை வச்சுக்கிறதுக்கு அலோவ் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் டாப்பும் பாட்டமும் மார்ஜின் அண்ட் பேடிங் கொடுக்கறதுக்கும் ஹெல்ப் பண்ணும். அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா பிளாக் லெவல் எலமெண்ட்டும் இதே வேலையை பண்ணும். பட் அது லெஃப்ட் அண்ட் ரைட் கண்டென்ட்டை வரவிடாது. அது என்டையர் ஸ்பேஸை ஆக்குப்பை பண்ணிக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.